இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது பிலிப்பியர் 4 அதிகாரம் 12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனிடத்தில் விசுவாசம் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபையாருக்கு தன்னுடைய ஊழிய அனுபவங்களை எடுத்து சொல்லும்போது எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்துகிறார். ஒருவர் சந்திக்கும் சூழ்நிலைகள்தான் அவர் யார் என்பதை தீர்மானிக்கிறது. இன்றைய தியான வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தான் திருப்தி உள்ளவராகவும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகவும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் நிறைவாக இருக்கும்போது அகங்காரமாக இல்லாமல், எல்லாம் குறைவுபடும் போது கர்த்தரை தூஷிக்காமல், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து எல்லாம் சாத்தியம் என்று முன்னோக்கி செல்லுகிறவராக பவுல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை நாம் எதிர்த்து நிற்கத்தான் வேண்டும். நிறைவோ குறைவோ எப்படி இருந்தாலும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து மன நிறைவுடன் சமாதானமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உம்மை விசுவாசித்து நாங்கள் திருப்தி உள்ளவர்களாக சமாதானமாக வாழும்படிக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.